அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆக்சுவலி எனக்கு இப்போ நைட் டைம். உங்களுக்கு நான் மார்னிங் டைமில் அப்லோட் பண்ணுவேனா இல்லை எப்போ பண்ணுவேன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு 2020 அப்போ வந்து யூஎஸில் கலிஃபோர்னியாவில் இருந்தேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னு நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அடுத்து வந்து அந்த டைமில் வந்து கொரோனா ஸ்டார்டிங் டைம், மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லலாம் வந்து எப்படி சொல்கிறது, எல்லோரும் லைட்டாக மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து சில நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ வந்துட்டு கொரோனான்னு ஒன்று வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க, வெளில யார் போனாலும் மாஸ்க் போட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. கொஞ்ச நாளில் அடுத்த ஒரு 10-15 டேஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க. வந்துட்டு யாரும் பெருசாக வெளில வராதிங்க, முடிஞ்ச வரையும் வீட்லேயே இருக்குங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆணுச்சு, எங்களுக்கு வந்து ஜூலை ஆமாம் ஜூன் 23ன்னு நினைக்கிறேன் எங்களோட வீசா வந்து எக்ஸ்பயர் ஆகிற டேட்டு. நாங்கள் வந்து ஜூன் 23 வரையும் தான் நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போகணும். ஆக்சுவலி அந்த டேட்குள்ளே நாங்கள் இந்தியாவுக்கு போகணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கரெக்டாக ப்ராஜெக்டும் முடிஞ்சிச்சு, வீசாவும் முடியுது. நாங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கோம். இன்னும் வேணும் அப்படின்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு 1 or 2 months வந்து எங்களை வந்து அங்கே ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ என்ன ஆணுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளிலையும் போகக்கூடாது. ஆனால் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதும் இருக்கும். அப்போது வந்து நாங்கள் வந்து டோர் டேஷில் தான் ஆர்டர் பண்ணிப்போம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வர மாதிரி தான் வச்சுக்கிட்டோம். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் 30 டேஸாக எங்களோட ரூமை நாங்கள் வந்து திறக்கவே இல்லை. 30 டேஸாக இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் இருப்போம். இன்னொன்று, பால்கனியில் மட்டும்தான் நாங்கள் வாக்கிங் போவோம். பால்கனியிலும் இந்த நான் உட்காந்துருக்க சோஃபா தான், இந்த சோஃபாலேருந்து இன்னும் ஒரு அடி தான் இருக்கும் பால்கனி. இதுக்குள்ளேயே தான் நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போய்க்குவோம். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இன்னொன்று என்னென்னா, பக்கத்தில் ஒரு ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட் இருக்கும். அந்த ஹோல் ஃபுட்ஸும் நான் போவேன். சில டைம்ஸ் வந்து பால் வாங்கிறதுக்காக நான் போவேன். ஏன் அப்படின்னா, இன்னொன்று நான் ஹஸ்பண்ட் வந்து நான் அனுப்ப மாட்டேன், ஷாப்பிங் பண்ண நான் தான் போவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு பயம், சப்போஸ் கொரோனா வந்துட்டா எனக்கு வரட்டும், ஹஸ்பண்ட்க்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்துச்சுன்னா அவங்க என்னை டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்றதுனால நான் வந்துட்டு எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் நான் மட்டும் தான் போவேன். அப்போது வந்து மாஸ்க் போட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மாஸ்க் போடுறது அப்போ தான். மாஸ்க் போட்டு போகிறேன். நான் வந்து க்யூவில் போய் நிற்க போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த டிஸ்டன்ஸை வந்து பார்க்குறேன். இங்கே ஒருத்தர் நிற்கும் போது அவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க? அப்போது வந்து கொரோனாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. இன்னொன்று பார்த்தா, அந்த ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட் எப்போவுமே பிஸியாக அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு 10 members அந்த மாதிரி தான் உள்ள கரெக்டாக தான் அனுப்புகிறாங்க. பர்டிகுலராக இவ்வளோ பேர் தான் போகணும் அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. பார்க்குறேன் அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு எப்போவுமே வெஜிடபிள்ஸ் எடுக்கிறப்ப நான் அந்த மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டுலாம் யாரும் வந்து நான் எடுத்து பார்த்ததில்ல. இன்னும் இது வித்தியாசமாக இருக்குது எப்போவும் விட அப்படி சொல்லிட்டு நான் வரேன். ஏன்னா அது அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே. ஸோ நான் வந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். அடுத்து ஒரு 1 or 2 days கழித்து வந்துட்டு நியூஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக போகுது, இந்த மாதிரி கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்துட்டு கொரோனான்னு சொல்லும்போது இதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் தொட்டாலே இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ சிவியராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த டைம் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, நாங்கள் வந்து வீடை வந்து காலி பண்ணோம். என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாமே நான் வந்து சேல் பண்ணோம். அதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் வந்து மார்க்கெட் ப்ளேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் சேல் போடுறேன். சேல் போட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா விற்கிறேன். அப்புறம் என்னோடய கிச்சன் விசல்ஸ் கூட நான் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து லாஸ்ட்டாக பெண்டிங்கில் இருந்தது எங்களோட கார் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை விட்டுட்டு வரும்போது இன்னைக்கெலாம் கண்ணே கலங்கிடுச்சு. அது ஒரு சென்டிமெண்டலாக, நானாவது அங்கே போய் ஒரு 2.5 years அந்த மாதிரி தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 6 years பக்கமாக அந்த கார் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 or 4 மேபி அந்த மாதிரி டைமில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 years மேபி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் மேரேஜுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க வச்சுருந்தாங்க. அந்த காரை வந்து சேல் பண்ணுறோம். அப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் தான் அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரையும் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம்.
அடுத்தது வந்து வீட்டில் இருக்க சில ஐட்டம்ஸ் எல்லாம் காலி பண்ணிவிட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் சடனாக வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து இனிமேட்டு புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட் புக் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் எதுவுமே எங்களுக்கு அவைலபிளாக இல்லை. எல்லாமே வந்து இதுவாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, சாரி டக்குன்னு வர மாட்டேன்னு பாருங்களேன். அவைலபிளாக இல்லை, எங்களுக்கு டிக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல. இவர் புக் பண்ண பார்க்குறாரு, எதுவுமே கிடைக்கல. அப்போது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி நாங்களும் இன்னொருத்தர் மூலமாக ஆக்சுவலி புக் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னா, தெரியும் இல்லையா, என்ன சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் விடுவாங்க, அதுக்கப்புறம் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ண முடியல, அந்த மாதிரி டைமாக இருந்துச்சு. ஏன்னா இது கொரோனா பீரியடுன்றதுனால எப்படி சொல்கிறது, எல்லா ஃப்ளைட்ஸுமே சடனாக வந்து புக் ஆகிடுது, அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். பட் நாங்கள் இருந்தாலுமே நாங்கள் வந்து புக் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் யூஎஸ் விட்டு வெளில போகும்போது எங்களுக்கு வந்து கம்பெனி தான் வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. அதனால கம்பெனி மூலமாக தானே வரோம் இந்தியாவுக்கு. ஸோ அப்போது வந்துட்டு நம்ம டேட் சொல்கிற டைமில் அவங்க வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டோம், அந்த மாதிரி புக் ஆகிடுச்சு. சடனாக ஒரு நாள் வந்து மார்னிங் வந்து எழுந்த உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன், இந்த டேட்டு இந்த 1 வீக்குள்ளே நம்ம போயிடும் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்காக செம்ம பயம். இந்த கொரோனா பீரியடில் நம்ம ஃப்ளைட்டில் எப்படி போய் ஊர் சேருவோம் அப்படின்னு ஒரு பயம். ஏன் அப்படின்னா, யாருக்கு பக்கத்தில் கொரோனா இருக்குன்னே தெரியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைம். ஸோ சரி புக் பண்ணிட்டாங்க, கிளம்புறோம். எனக்கு வந்து கலிஃபோர்னியா விட்டு வரும்போதும் பயங்கரமான ஒரு இது, சரி செத்துட்டாலும் நம்ம ஊரில் போய் தான் சாகணும், இந்த ஊரில் சாகக்கூடாதுன்னு ஒரு இது. அதனாலவே வந்து அப்போ இன்னொரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, எங்கள் 2 பேருக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்றத தாண்டி இது ஒரு ப்ரெஷர் வேறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே வந்து 5 இயர்ஸாக சாரி, நான் அப்போ வந்து 2020 போது எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸாக எனக்கு வந்து பேபி இல்லை. இப்போல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்னொன்று 30 டேஸ் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. வீட்டு டோரை வந்து திறக்காமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு ஃப்ரெஷ்ஷர் கூட நாங்கள் வெளில வாங்க மாட்டோம். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக தான் பால் குடிப்போம். இன்னொன்று பால்கனிலேருந்து நின்று பார்த்தா வெளியில் வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்கும், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும், பசங்கள்லாம் விளையாடுவாங்க. ஒருத்தர் கூட ஒரு ஈக்காக்க கூட நாங்கள் இந்த பீரியடில் வந்து பார்க்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே வந்துட்டு வெளில வர மாட்டாங்க, கிட்ஸு கூட வெளில அனுப்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நானும் ஹஸ்பண்ட் ஃபேஸ் மாற்றி மாற்றி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த 30 டேஸ் அப்படி தான் போச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ளைட் வந்து புக் பண்ணிட்டாங்க. வீட்டிலேருந்து எங்களுக்கும் கால்லாம் பண்ணாங்க, ஆறுதல்லாம் நிறையவே சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன இருந்தாலும் ஒருத்தர் தொட்டி சும்மா ஒருத்தவங்க தொட்டாலே அவங்க மூலமாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு மூச்சு காற்று மூலமாக நமக்கு கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். என்னென்னமோ சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டேங்க கடைசியில். சரின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணி அடித்து பிடிச்சி ஃப்ளைட்க்கு வந்தால், அங்கே வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஓவர் கோட் கொடுக்குறாங்க, ஷீல்டு கொடுக்குறாங்க, க்ளவுஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு சீட்னா இந்த 3 சீட் இருக்கும் இல்லையா, ஒரு ரோவில் வந்து 3 சீட் இருக்கும், 3 பேர் உட்காரலாம். அந்த சென்டரில் உட்காருவாங்களா, அவங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து ஓவர் கோட்டும் ஷீல்டு கொடுக்குறாங்க, க்ளவுஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, மாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி நமக்கு சென்டர் வராதுன்னு பார்த்தா கரெக்டாக என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்டு எனக்கு தான் சென்டர் வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டு எல்லாத்தையும் போட்டு நானும் போய் செட்டில் ஆகி உட்காடுறேன். உட்கார்ந்த உடனே பக்கத்தில் வந்து ஹிந்திக்கார பாட்டி, அந்த பாட்டி நல்லா ஹிந்தி பேசுகிறாங்க, வயசானவங்க கொஞ்சம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து எனக்கு பின்னாடி ஒரு 4 சீட் தள்ளி அவர் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு நல்ல வேலை ஓவர் கோட் இல்லை, அவங்க வந்து லெஃப்ட் சைடில் உட்காராங்க. இந்த சென்டரில் உட்கார்றவங்களுக்கு மட்டும் ஷீல்டு கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், போட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இன்ன வரையும் அனுபவிச்சதே இல்லை. எனக்கு வந்து ஃப்ளைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே நான் எப்படியும் கம்மியாச்சுட்டா கூட ஒரு நான் 3-4 டைம் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த டைமில் பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு, மயக்கம் வர மாதிரி ஃபீல் வந்துச்சு, வாமிட் வர மாதிரி வந்துச்சு. அது வந்து ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி நான் ஃப்ளைட்டில் போகிறதுனால வரல. ஃப்ளைட்லாம் எப்படி சொல்கிறது, டேக் ஆஃப் ஆகி ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மயக்கம் வருது. எப்படின்னா, அந்த பாட்டிக்கிட்டலாம் நல்லா பேசிக்கிட்டு தான் வரேன். ஆக்சுவலி அந்த பாட்டி வந்து நல்லாவே கதை சொல்லிகிட்டே வந்தாங்க. இந்த அமிர்தசரஸ் பொற்கோவில் இருக்குல்ல,
ஆக்சுவலி அந்த சைடில் தான் அவங்க இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அந்த கோவிலோட புகழ்லாம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டுட்டு வந்தேன். இன்னொன்று என்னென்னா, அந்த பாட்டிக்கு நம்ம பேசுகிற இங்கிலீஷும் புரியாது, அந்த பாட்டி பேசுகிற ஹிந்தியும் எனக்கு புரியாது. ஆனாலுமே நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி கதையை ஷேர் பண்ணிட்டு வரோம். இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த பாட்டி செம்மையாக ஸ்னீசிங் தும்மிக்கிட்டே இருக்காங்க, இருமிக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமாக இருமுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி கோல்டு வேற, கையில் வந்து ஒரு கிளாத் வச்சு யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. நானே யோசித்தேன், என்னம்மா நீ கொரோனான்னு சொல்கிறாங்க, இந்த டைமில் நீங்கள் இதை இருமுற முடியும்னு நினச்சிட்டு மனசில் பயந்துட்டே பேசிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவுமே நான் அவங்கக்கிட்ட பேசும்போதுமே நான் வந்து மாஸ்க்கை கழட்டவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அந்த மாதிரி நான் கண்ட்ரோலாகவே இருந்துகிட்டே வந்தேன். இந்த டைமில் வந்துட்டு ஓகே, அப்புறம் வந்துட்டு லேண்ட் ஆக போகிற டைம், ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. அந்த டைம் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக எனக்கு அந்த டைம் வந்து பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு, வாமிட் வர சென்சேஷன் எல்லாமே ஆயிடுச்சு. நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்றேன், மணியை கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றேன். அவரை என்னால் கூப்பிட முடியல. திரும்ப ஒரு 3-4 பேர் நான் கொஞ்சம் வேகமாக கூப்பிட்டு பார்க்குறேன். என்னால் வேகமாக பேசவும் முடியல. அப்புறம் வந்து அவங்க வந்து வராங்க, ஃப்ரண்ட்டில் வந்து என் சீட்டுக்கு வராங்க. வந்தோடனே என் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது, ஆனால் கேட்காத மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 2-3 பேர் வந்து விசிறி விட்டாங்க எனக்கு பயங்கரமாக. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகேவாயிட்டேன் ஓரளவுக்கு. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நான் இந்த ஷீல்டு இதெல்லாம் கழட்டிக்கிறேன், எனக்கு ரொம்ப சஃபகேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கழட்டிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு வந்து அந்த ஃப்ளைட்குள்ளே என்ன அந்த பாட்டிக்கிட்டேருந்து எனக்கு ஏதாவது வந்திருக்குமா, இல்லை எதனால் இப்படி வந்திருக்குமா. நான் ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு லேண்ட் ஆகிட்டு இறங்கி வந்துட்டு நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு அப்போ வந்து கேட்குறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்ததே இல்லை. அந்த பாட்டி வேறு பயங்கரமாக இருமிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படி சொல்லி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கே டெல்லியிலேருந்து சென்னை வரோம். சென்னை வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். சென்னை வந்து ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறோம், அங்கேருந்து எங்களால் சடனாலாம் வெளில வர முடியாது. குவாரண்டைன் 10 டேஸோ 1 வீக்கான்னு தெரியல, மேபி 10 டேஸ்ன்னு நினைக்கிறேன். குவாரண்டைன் சொல்கிறாங்க. எங்களை வந்து சென்னை வந்துட்டோம்னு சொன்னேண்ணா, இல்லை சாரி சென்னை வரல, டெல்லியா ஹைதராபாத் ஆக்சுவலி, சாரி தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லாததுனால. நான் வந்து ஹைதராபாத் போயிட்டேன். நாங்கள் வந்து எப்படியா வந்தோம், சிகாகோ வழியாக வந்தோமா எப்படின்னு தெரியல, ஆனால் ஹைதராபாத் தான் போனோம். ஹைதராபாத்தில் வந்து எங்களுக்கு குவாரண்டைன் 10 டேஸு. ஒரு வேனில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. எப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க எல்லாருமே அந்த வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. அதுவே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எங்களை ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க குவாரண்டைனுக்காக. அந்த ஹோட்டல் போகவே 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. பயங்கர டிராஃபிக். நைட்டு ஒரு 9:30 10 அந்த மாதிரி டைம். அப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வேனில் அவ்வளோ டிராஃபிக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் நாங்கள் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெஸ்ட் ரூம் கூட யாராலையும் இறங்கி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து அந்த மாதிரியே தான் போணுச்சு. அந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே சில டெஸ்டிட்ஸ் எல்லாமே தெரியும்ல, நார்மலாகவே இந்த பல்ஸு பிபி அது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாரையும் ஒவ்வொரு மெம்பராக அந்த மாதிரி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கான ரூம் கீயை கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே தான், அந்த 3 ஸ்டார் ஹோட்டல் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டோம். நாங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க லக்கேஜ் கொடுத்துட்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு நான் போயிட்ட உடனே நைட் வந்து டின்னருக்கு வந்து சம்திங் ஏதோ டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் நார்த் டிஷ்ஷாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் நம்மளோட டிஷ்ஷும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்துட்டு நைட் டைமில் எல்லாருமே சாப்பிட்டு இதாகிட்டோம், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். அடுத்து வந்து மார்னிங்க்கு, ஆஃப்டர்நூனுக்கு, டின்னருக்கு 3 வேளைக்குமே சாப்பாடு வந்து நம்மளோட டோருக்கு வெளியில் வச்சுடுவாங்க. டோரை வந்து நாக் பண்ணிவிட்டு டோருக்கு வெளில வச்சுருவாங்க. நம்ம டோரை திறந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும், சாப்பிட்டுக்கணும். இன்னொன்று என்னென்னா, த ஹோல் டேக்கு ஒருத்தருக்கு வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் தண்ணி கொடுப்பாங்க. நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம கால் பண்ணி கேட்டால் தான் நமக்கு இன்னொரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி அடிஷ்னலாக கொடுப்பாங்க. அந்த தண்ணியே நம்ம கால் பண்ணி கேட்டால் தான். சில டைம்ஸ் வந்து கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அதனால் நிறையவே வாங்கி வச்சுப்போம். ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சுப்போம். சம்டைம்ஸ் வந்து கிடைக்காது. தண்ணியே இல்லாமலாம் நீங்கள் ஒரு ரூமில் தனியாக இருக்க முடியுமா, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல்? அதனால் அட்வான்ஸாக சில இதெல்லாம் வாங்கி வச்சுப்போம். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த 10 டேஸாக அந்த ரூம்குள்ளே ஒரு குட்டி ஜெயிலில் இருக்க மாதிரியே நாங்கள் என்ன பண்ணோம், டைம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்பப்போ சில பேருக்கு வந்து ஊருக்கெலாம் வீடியோ கால்ஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் நினப்போம், எப்படா ஊர் போய் சேருவோம், வீட்டில் போய் எப்படா ரெஸ்ட் எடுப்போம்லாம் தோணும். அப்புறம் என்ன ஆணுச்சு அப்படின்னா, அந்த குவாரண்டைன் முடிஞ்சு அங்கேருந்து நாங்கள் ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்தோம். ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்தால் ட்ரிச்சியில் வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளில விடுறாங்க. நான் வந்து சரி ஏர்போர்ட்லாம் நல்லாயிருக்கும், இதுவாக இருக்கும், இங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பார்த்தா கடைசியிலே அங்கேயும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்னங்க அங்கே தான் டெஸ்ட் எடுத்தாங்க, திரும்பவும் இங்கேயும் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு, நீ பயத்துலேயே இருக்காத, ஃப்ரீயாக இரு அப்படி சொல்லி சாரி ஓகேன்னு சொல்லி டெஸ்ட் எடுத்தாச்சு. அங்கேயும் 2 பேருக்கும் வந்துட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் அப்படின்னா மெசேஜ் வர டிலே ஆகுமா, நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் மெசேஜ் வந்துட்டு அன்னைக்கே வந்துடுமா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து வீடு ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகின உடனே இன்னொன்று, நாங்கள் டேரெக்டாக வந்து வீட்டுக்கு போகக்கூடாது, அங்கே வந்து நாங்கள் செப்பரேட்டாக குவாரண்டைனில் இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை இடத்துல குவாரண்டைன் சொல்லிட்டு. இன்னொன்று, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நான் வந்து மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிறேன், அங்கே வந்து போகக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் இருக்கோம். அங்கே போய் குவாரண்டைன் இருக்கிறதாங்க. அவங்களோட அக்கா வந்து உள்ளூர் தான்றதுனால அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு. ஸோ இப்போ அவங்க வீட்டில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் தனியாக இருக்கோம். எங்களுக்கு வந்து குவாரண்டைன். எங்களை வந்து யார் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்கன்னா, எங்கள் டிஸ்ட்ரிக்டில், நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்கு, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் யார் இருப்பாங்களோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் நாங்கள் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எப்படின்னா, இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுவாங்கள்ல, இவங்களுக்குலாம் யார், இப்போ நம்ம ஊரில் எத்தனை பேருக்கு கொரோனா இருக்குது அப்படின்றது ஒரு அனாலிசிஸ் இருக்கும்ல, அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி இத்தனை பேர் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கவுங்க இந்த ஊருக்கு போயிருக்காங்க, இந்த தெருவில் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் தெரியும் இல்லையா. இப்போ நாங்கள் வந்த உடனே வந்துட்டு ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சிடும், நாங்கள் வந்திருக்கோம் ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சிட்ட உடனே நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போயிட்ட உடனே எங்களை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு டே வந்து நல்லா தாங்க போச்சு. அடுத்த நாள் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2ல் நான் சொல்கிறேன். ஓகே, பை.